தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்முடைய எம்எஸ்டி ஐகோர் 2.0 அப்படிங்கிற இண்டிகேட்டர் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் எல்லா மார்க்கெட்டுக்கும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, எந்த நியூஸ் பேஸ்டாக இருந்தாலும் சரி, நம்மளோட இந்த இண்டிகேட்டர் சூப்பரான ஒரு சப்போர்ட் ஜோன், சூப்பரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு நமக்கு கொடுக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்முடைய எம்எஸ்டி ஐகோர் 2.0 கான்செப்டே. இப்போ நம்ம ஓப்பனாகவே எல்லாருக்கிட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கோம், ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கிட்ட மார்க்கெட் வரும்போது வரக்கூடிய கேண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் கேண்டிலாக, ஃபுல் பாடி க்ரீன் கேண்டிலாக இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் ட்ரேடிங் போகாதீங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஒரு ரெட்டு கேண்டில் ஃபார்ம் ஆகி அந்த க்ரீன் கேண்டிலோட பவர் குறைஞ்ச பிறகு நம்ம ட்ரேடிங் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சரி, இப்போ இந்த இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 800 வீடியோவுக்கும் மேலே போட்டிருக்கோம். டெய்லியும் அதோடய பெர்ஃபார்மன்ஸை லைவாக ரெக்கார்ட் பண்ணி பார் ரீப்ளே பண்ணி உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கோம். லைவ் மார்க்கெட்லேயும் என்ன ட்ரேட் பண்ணணும், எப்படி ட்ரேட் பண்ணுங்கிறது நம்ம குரூப்ஸ்லேயும் நம்ம ட்ரேட் பண்ணியும் காட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சில செபி ரெஸ்ட்ரிக்ஷனால் நம்ம லைவ் ட்ரேடிங்கை காட்டக்கூடாது, லைவ் ப்ராஃபிட்டை காட்டக்கூடாது, ஆசையை தூண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி செபி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கிறதுனால நமக்கு அப்பப்போ என்ன பண்ணுறோம், கொஞ்சம் வீடியோட ஃப்ரீக்குவென்சி குறைச்சிக்கிறோம். இப்போ பாருங்கள், இது ஒரு சாஃப்ட்வேர் தான். இந்த சாஃப்ட்வேரில் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஒரு ஜோனை ஃபார்ம் பண்ணி காட்டும். பை ஜோனோ செல் ஜோனோ காட்டும். இதில் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் இருக்கும், ஸ்டாப் லாஸ் இருக்கும், டார்கெட் இருக்கும். சப்போஸ் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா ரிவர்சல் என்ட்ரி போய் அன்னையோட லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இதில் இருக்கும். 3 பாயிண்ட்டுங்க, மறுபடியும் சொல்கிறேன். நம்ம எம்எஸ்டி ஐகோர் 2.0 என்னென்ன இருக்கும், ஐட்ரெண்ட் 2.0 என்ன இருக்கும் அப்படின்னா, என்ட்ரி பாயிண்ட் எந்த இடத்துல பையோ செல்லோ பண்ணுறது. அப்புறம் என்ட்ரி பண்ணியாச்சுன்னா அதில் முக்கியமாக அடுத்த பார்க்க வேண்டியது லாஸை குறைக்கணும். நம்ம விருப்பப்பட்ட மாதிரி மார்க்கெட் உடனே மேலே போயிடும் இல்லை கீழே போயிடும் சொல்லிட முடியாது. எல்லாத்துக்கும் மேலே உள்ளது தான் மார்க்கெட்டு. இது ஒரு ப்ரிடிக்ஷன் சாஃப்ட்வேருங்கிறது மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ப்ரிடிக்ட் பண்ணுறது, முன்கூட்டியே அனலைஸ் பண்ணுறது தான் இந்த சாஃப்ட்வேரோட வேலை. அப்போ இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும், என்ட்ரி பாயிண்ட் கண்டுபிடிக்கும், ஸ்டாப் லாஸ் கண்டுபிடிக்கும், டார்கெட் கண்டுபிடிக்கும். இன் அடிஷன் அதுக்கும் மேலே ஒரு படி போய் சப்போஸ் என்னோடய என்ட்ரி பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போகலை, அப்போ எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி ரிவர்சல் பாயிண்டில் போயிட்டு அன்றைய லாஸை ரெக்கவர் பண்ணி அன்றைக்கான ப்ராஃபிட்டையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இண்டிகேட்டரில் இருக்குது. சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே காட்டுறேன், உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் மேலேருந்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு. கீழே ஏதாவது ஒரு க்ரீன் கேண்டில் நம்மளுடைய பை ஜோனுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கான்னு பாருங்கள். இப்போ இது வரைக்கும் க்ளோஸ் ஆகவே இல்லை. இப்போது ரன் ஆகிட்டு இருக்கிற கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த கேண்டில் இதுதான் பாடி மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது. அப்போ இது வரைக்கும் நம்ம பை என்று எடுக்கலை. இப்போ இந்த கேண்டலுக்கு அப்புறம் இந்த கேண்டலோட ஹையை பிரேக் பண்ண பிறகு நம்ம பை எடுப்போம். ஸ்டாப் லாஸ் என்ன வைப்போம், இந்த ஏற்கனவே என்ன ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கோ, ரெட் கலர் லைன் போட்டிருக்கோ அதே ஸ்டாப் லாஸ் தான் வைப்போம். சரிங்களா? இப்போது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு. பையை ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா செல்லு கிடையாது, செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா பையு கிடையாது. எஸ்எல் ஹிட் ஆனால் மட்டும்தான் ரிவர்சல் என்ட்ரி, இல்லாட்டி நம்ம அதே ட்ரெண்டிங்கில் தான் இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, இன்றைக்கி ஃபுல்லாக பையில் தான் இருக்கணும். இப்போ பைக்கு ஆக்டிவேட் ஆகிட்டு மேலே போகாமல் கீழே போனால் மட்டும்தான் நம்ம செல்லுக்கு எடுப்போம். இப்போ இந்த மார்க்கெட் இங்கேயே மேலே போய் மேலே உள்ள செல் ஜோன் கிட்ட டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும்போது எடுக்கலாமான்னு எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்கும்போது லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டு கொடுத்துருச்சா, செகண்ட் டார்கெட்டு கொடுத்துருச்சு. இப்போ பாருங்கள், கரெக்டாக செல் ஜோன்லேயும் போய் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வருது. ஆனால் நமக்கு அது தேவையில்லை. நமக்கு என்ன தேவை, ஃபஸ்ட்டு என்ன என்ட்ரி கிடச்சிச்சு, ஃபஸ்ட்டு பை என்ட்ரி கிடச்சிருச்சு. அப்போ அதோட டார்கெட் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அடுத்த நாள் பாருங்கள், அடுத்த நாள் நமக்கு ஃபஸ்ட்டு செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. செல்லு ஆக்டிவேட் ஆன உடனே எல்லா டார்கெட்டுமே கொடுத்துருச்சு. மார்க்கெட்டு கீழ் நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு அடுத்து இப்போ இந்த இடத்துல நம்ம ட்ரேடிங் எடுக்க மாட்டோம். திருப்பியும் பை ஜோனுக்கு வரும்போது ட்ரேடிங் கிடையாது. ஃபஸ்ட்டு எது ஆக்டிவேட் ஆகிருக்கோ அது மட்டும்தான் ட்ரேடு. அப்போ இந்த இடத்துல நமக்கு இது இன்வேலிட் ட்ரேடு. இப்போ அடுத்தபடியாக 3ஆவது நாள் பாருங்கள், இது நேத்திக்கானது. இப்போ நேத்திக்கான ட்ரேடை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரியே இந்த கேண்டில் ரெட்டு கேண்டில் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு.
அதுக்கு அடுத்த கேண்டில் தான் க்ரீன் கேண்டில் மேல் நோக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. எந்த கேண்டிலுமே நம்முடைய பை என்ட்ரி பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆகவே இல்லை. அப்போ சூப்பரான பை நமக்கு கிடச்சிருக்கு. அப்படியே செட்டிங்ஸ்க்கு போங்க. இப்போ எங்கே டார்கெட்டை என்னேபிள் பண்ணுறது நான் சொல்லி கொடுத்துருக்கேன், எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் மறுபடியும் நான் அந்த டார்கெட்டை என்னேபிள் பண்ணி காட்டுறேன். டிஃபால்ட்டாக உங்களுக்கு 3 டார்கெட் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா டார்கெட்ஸை நீங்கள் இங்கே என்னேபிள் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 3 டார்கெட் கிடைக்கும், அதையும் நீங்கள் என்னேபிள் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட் பாருங்கள். ஃபஸ்ட்டு டார்கெட் முடிஞ்சிருச்சு, செகண்ட் டார்கெட் முடிஞ்சிருச்சு, தேர்ட் டார்கெட் கிடைக்குமான்னு பார்ப்போம். தேர்ட் டார்கெட்டுமே நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான மார்க்கெட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உடனே மார்க்கெட்டை விட்டு எக்ஸிட் ஆகாமல் ஒரு 2 லாட்டோ 3 லாட்டோ எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு லாட்டை ஃபஸ்ட்டு டார்கெட்டில் புக் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸை காஸ்ட் கொண்டு வந்துடுங்க. செகண்ட் லாட்டை செகண்ட் டார்கெட் புக் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸை ஃபஸ்ட் டார்கெட் கொண்டு வந்துடுங்க. தேர்ட் லாட்டை தேர்ட் டார்கெட் புக் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை விட்டு எக்ஸிட் ஆகிருங்க. இப்போ நமக்கு 3 டார்கெட் பக்காவாக சூப்பராக கொடுத்துருச்சு. அதோட பியூட்டியும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் தான். இந்த என்ட்ரி பாயிண்ட்டு நம்முடைய பை ஜோனுக்கு மேலே, பை ஜோனுக்கு கீழே ஒரு பாயிண்ட்டு கூட போகவே இல்லை. சூப்பராக டச் பண்ணிவிட்டு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இப்போ இதுவே இந்த 2 கேண்டில் இல்லாமல் அதுக்கு முன்னாடி உள்ள கேண்டில் இருக்குது பாருங்கள், ரெட்டு கேண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டாக இருக்குது. நிறைய செல்லர் இருக்கானுங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம போய் பை எடுத்துடக்கூடாது. ஓகேவா? கேண்டில் ஸ்டிக் பார்த்துட்டு நம்ம ஜோனில் வரும்போது ரிவர்சல் டைமில் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அந்த மாதிரி எடுத்தோம்னா நிறைய நேரத்தில் லாஸை அவாய்ட் பண்ண முடியும். இதில் இன்னொரு கேள்வியும் இருக்குது. என்ன சார், மார்க்கெட் வந்து நல்லா கீழே போய்கிட்டு இருக்குது, அந்த நேரத்தில் போய் உங்கள் சாஃப்ட்வேர் வந்து பை காட்டுது, எங்களுக்கு கான்ஃபிடென்ஸே கிடைக்க மாட்டேங்குது, எப்படி நாங்கள் பை பண்ணுறது அப்படின்னு சொல்லியும் கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறதுன்னா, மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கீழே போனால் கீழேயே போயிட்டுருக்காது, மேலே போனால் மேலேயே போயிட்டுருக்காது. இப்போ இந்த நம்ம என்ட்ரிக்கு முன்னாடி ஒரு ரெட் கேண்டில் வந்துச்சு இல்லையா, பயங்கரமான ரெட் கேண்டில், இதுதான் வந்து ட்ராப்பிங் கேண்டில். இப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவை உடைக்கும் போது செல்லுக்கு போயிடுவாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேனில் வச்சு நான் காட்டுறேன். இது நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் பார் ரிப்பிலவே. இப்போ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் தான் முக்கால்வாசி பேர் யூஸ் பண்ணுறது. இப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில். இப்போ அந்த லோ உடச்சிருச்சா, உடச்ச உடனே எல்லாருமே செல்லுக்கு போயிருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டானுங்க, இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸு எல்லாரையும் செல் பண்ண வச்சுட்டு அந்த இடத்துல போய் அவனுங்க பை பண்ணிட்டானுங்க. பை பண்ணிவிட்டு மார்க்கெட்டை மேலே கொண்டு வந்துட்டானுங்க. இப்போ நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ரிவர்சல் ட்ரேடு எடுக்க மாட்டோம். 15 மினிட்ஸு லோ உடச்சிச்சு செல் எடுத்திருப்பாங்க. அதே 15 மினிட்ஸ் ஹையை உடைக்கும்போது எடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த இடத்துல 2 இடத்துலையுமே ட்ராப் இருக்குது. ட்ராப் இருந்து மக்களை ஏமாற்றி நம்ம பணத்தை பிடுங்கிறது தான் அவங்களோட வேலை. அவங்கள்ட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. நம்மக்கிட்ட ஒரு 50,000 1 லட்சம் 5 லட்சம்குள்ளே தான் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இதுலேயும் நம்ம ஒழுங்காக சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை, இந்த இண்டிகேட்டர் மூலயமா சப்போர்ட் ஜோனு செல் ஜோன் ஃபார்ம் பண்ண பிறகு நம்ம பை ஜோனுக்கு மேலே ஏதாவது நமக்கு ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் கிடைக்குதா, பைக்கான அறிகுறி இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி செல்லுக்கு போகும்போது செல்லுக்கான ஏதாவது அறிகுறி இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். ஸ்டாப் லாஸ் மறக்காமல் வைக்கணும், டார்கெட்டை வைக்கணும், டெய்லி ட்ரேட் பண்ணணும், ஒரே ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ணணும், தொடர்ச்சியாக ட்ரேட் பண்ணணும். எஸ்எல் ஹிட் ஆனால் அழுவக்கூடாது, பயப்படக்கூடாது, ஓவர் லாட்டை ஆட் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு ஒரு லாட்டு இப்படியே புக் பண்ணிக்கிட்டே வாங்க. மாத கடைசியில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஓரளவு நீங்கள் சம்பாதிச்ச பிறகு நீங்கள் 2 லாட்டாக மாற்றுங்க. அதுக்கப்புறம் 3 லாட்டாக மாறுங்க. இப்படி கொஞ்சமாக நீங்கள் உங்களே நீங்கள் பக்குவப்படுத்திக்கிட்டிங்கன்னா வேறு யாரோட ஹெல்ப்போ எந்த கைடன்ஸும் உங்களுக்கு தேவையில்லை. சரி, இப்போ புதுசாக ஒரு ஆஃபர் கொடுக்குறோம். வெறும் 999 ரூபா, 999 பெர் மந்த்து. ஓகேவா? ஒரு இண்டிகேட்டர் தான், 2 இண்டிகேட்டர் கொடுக்க மாட்டோம். ஒரு இண்டிகேட்டர் தான், 999 ரூபா. யாருக்கு? நம்மக்கிட்ட ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அதில் ஆக்டிவாக ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? 2 கண்டிஷன். நம்மக்கிட்ட ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், ஆக்டிவாக ட்ரேட் பண்ணணும். மந்த்லி நீங்கள் ட்ரேட் பண்ணுறது நாங்கள் இங்கே எங்களுடைய டேஷ்போர்டில் பார்ப்போம். என்ன ட்ரேட் பண்ணுறது பார்க்க மாட்டோம், நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த மாதமும் வெறும் 999 ரூபா கட்டினா மட்டும் போதும், இந்த இண்டிகேட்டர் கிடைக்கும். மற்றவங்களுக்கு 4999, உங்களுக்கு 4000 ரூபா ஆஃபரு. எதுக்காக? நம்மக்கிட்ட ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆக்டிவாக ட்ரேட் பண்ணுறதுக்காக. ஒரு இண்டிகேட்டர் 999 மட்டும். விருப்பப்பட்டவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸை என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுடைய அனைத்து நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு மறுபடியும் எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.